ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லா கமகமன்னு வாசமா நல்லா டேஸ்டான சாம்பார் வைக்கிறதுக்கு வீட்லயே நம்ம சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாம்பார் பொடி ரெடி பண்ணுறதுக்கு 500 கிராம் மல்லி, 50 கிராம் சீரகம், 100 கிராம் கடலைப்பருப்பு, 500 கிராம் காஞ்ச மிளகா, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் அரிசி, 25 கிராம் பெருங்காயம், 4 டீஸ்பூன் உளுந்து, 50 கிராம் வெந்தயம். இப்போ எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மல்லியை நல்லா சிவக்க வறுத்துக்கிறேன். மல்லி நல்லா வறுபட்டால் தான் நம்மளோட சாம்பார் நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மல்லி லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இதை குறைஞ்ச தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக பிரித்து வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ மீதி பாதியையும் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுபடணும். அதே நேரத்தில் மல்லி கருகிடாமலேயும் பார்த்துக்கோங்க. மல்லி சப்போஸ் கருகிடுச்சுன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் கசக்கும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வறுத்துக்கோங்க. குறைஞ்ச தீயிலே இருக்கட்டும். இப்போ அடுத்து சீரகத்தை இதே மாதிரி வறுத்துக்கலாம். சீரகம் ரொம்ப நேரம் வறுபடணும்னு தேவை கிடையாது. லைட்டாக 1 நிமிஷம் அந்த சூட்டில் வச்சு வறுத்தீங்கன்னாலே போதும். இப்போ அடுத்து கடலைப்பருப்பை வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. குறைஞ்ச தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கோல்டன் கலர் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கும். நீங்கள் தீயை கூட்டி வச்சிங்கன்னா ஒரு சைடு பிளாக் கலரில் சீக்கிரமாகவே ஆகிடும். அதனால் சாம்பார் பொடி கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும் கடலைப்பருப்பு. அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து துவரம் பருப்பு, இதுவும் அதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுத்து நான் அரிசியை நல்லா வறுத்துக்க போகிறேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். இதில் நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சாம்பார் நல்லா திக்காக கிடைக்கணுன்னா நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்து இதில் உளுந்து சேர்த்து இதையும் லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், உளுந்தும் நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கலர் மாறினாலே போதும். அவ்வளோதான், வெந்தயத்தை லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றிக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லைட்டாக சூடாச்சுனாலே போதும். இதை நாம் லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக அரைப்பட்டுடும். அதனால தான் இந்த மாதிரி எல்லா காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பெருங்காயத்தை வறுத்துக்கிறேன். பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெயில் இதை வறுக்கணும். ஆனால் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி எதுவும் வறுக்கணும்னு தேவையில்லை. அரைக்கும் போது தூள் பெருங்காயத்தை சேர்த்துட்டு அரைக்க கொடுத்துடுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து மில்லில் கொடுத்து நல்லா திரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.